ஓகே, ஆரம்பமே அமர்க்காலமாக ஆயிடுச்சு. ஹாரிசாண்டலாக எடுக்க வேண்டிய வீடியோவை நான் வேர்ட்டிக்கலாக தெரியாமல் எடுத்துட்டேன். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆப்ஷனல் தான். லைக் ஸ்கின் கேர் ஆர் மேக்கப்புக்கு முன்னாடி ஒரு ஹைலரானிக் பேஸ்ட் டோனர் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் டல் ஆக மாட்டீங்க. லைக் மேக்கப் வந்து இன்னும் கொஞ்சம் லைவ்லியாக தெரியும். கம்பல்சரியாக யூஸ் பண்ணுங்க. ஒரு ப்ரைமர் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் கொஞ்சமாக இவ்வளோ மட்டும் போதும். எங்கெல்லாம் உங்களுக்கு மெயினாக மேக்கப் வந்து பேட்சி ஆகும் அங்கெல்லாம் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கலர் கரெக்டர். என்ன கலர் கரெக்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்கின் டோன் பொறுத்து. அண்ட் எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. இந்த டார்க் ஸ்பாட்டுக்கு ஆக்சுவலாக ஒரு கதை இருக்குது. நான் வந்து அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இங்கே லைட்டாக, அப்புறம் இங்கே ஜஸ்ட் ஒரு டாட் மட்டும் அதுதான் வச்சுட்டு நான் இந்த ஃபிங்கர் வச்சு பிளெண்ட் பண்ணுவேன். உங்ககிட்ட ஃபவுண்டேஷன் இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் ரொம்ப ஃபவுண்டேஷன் பர்சன் கிடையாது. ஸோ கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக, ரொம்ப லைட்டாக இங்கே, அப்புறம் இங்கே மட்டும், அப்புறம் இங்கே, அப்புறம் லைட்டாக இங்கே. ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண கூட இல்லை, கன்சீலர் தான் நமக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி. லைட்டாக யூஸ் பண்ணேன். ஐ கெஸ் மோஸ்ட்லி ஐ யூஸ் மை ஹேண்ட்ஸ். கையிலேயே வந்துட்டு பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ப்ரஷ் இஸ் நைஸ், பட் ப்ரஷ்ஷை விட எனக்கு கையில் பண்ணும் போது இன்னுமே பெட்டர் கவரேஜ் கிடைக்குது. ஸோ ஹேண்ட்ஸில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் ஹேண்ட்ஸ்லேயே பண்ணுங்க, இல்லைனா ஆப்ட் ஃபார் அ ப்ரஷ். அண்ட் பிளெண்ட் பண்ணும்போது அப்வர்ட்ஸாக பிளெண்ட் பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டு இப்படி. ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பிளெண்ட் ஆகும். இதெல்லாம் வந்துட்டு நான் முன்னாடியே கற்றுட்டு இருந்திருக்கோம். ஐ யூஸ் டு சக் அட் மேக்கப். இப்போ கூடவே சம்டைம்ஸ் நான் பர்ஃபெக்டாக போட மாட்டேன் மேக்கப். ஸோ ஜஸ்ட் ஸ்டில் லேர்னிங். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, உங்களோட காம்பேக்ட் பவுடரை இப்படி எடுத்துட்டு அப்படியே உடனே அப்ளை பண்ணிடாதீங்க. அதை உங்க கையில லைட்டா இப்படி கொஞ்சம் அது எல்லாத்தையும் ஈவனா ஆக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணீங்கன்னா கொஞ்சம் அந்த க்ரீஸ் வந்து பெருசா வராது. முடிஞ்ச அளவுக்கு அது கொஞ்சம் நேச்சுரலா ஈவனா தெரியும். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட்ஸ் ஒரு ப்ரௌன் லைனர் ஒரு எனி திங் லைக் ஐப்ரோ பென்சிலா கூட இருக்கலாம். அதை வந்து இங்க கண்ணுக்கு கீழே வந்து லைட்டா வரைஞ்சிருங்க. ஸோ தட் உங்க கன்சீலர் வந்துட்டு ரொம்ப ஆடா தெரியாது. அட் த சேம் டைம் உங்களோட கண்ணுக்கும் கொஞ்சம் ஒரு டெப்த் கிடைச்ச மாதிரி இருக்கும். இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இதுக்கு மேல வந்துட்டு பிளாக் காஜல் போட்டீங்கன்னா அது இன்னும் அழகா இருக்கும். உங்களுக்கே வந்து டிஃபரன்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ வந்து கண்ணுல அந்த டெப்த் இன்னும் அழகா தெரியும். நெக்ஸ்ட் ஒரு மெரூன் கலர்ல ஒரு ஐ ஷேடோ போட்டு பேர் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் கார்னர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இது இப்படி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் மேல பெருசா ஆனாலும் பரவாயில்ல, நீங்க அதை எடுத்துக்கலாம். ஒரு கன்சீலர் வச்சு நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். லைக் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி பண்றது தான். காப்பர் கலர்ல ஹைலைட் எடுத்திருக்கேன். ஸ்விஸ் பியூட்டில இருந்து தான். நான் உங்களுக்கு லிங்க் எல்லாமே வந்துட்டு ஒரே லிங்கா வந்துட்டு அட்டாச் பண்ணி கொடுத்துறேன். இதை வந்து லைட்டா கார்னர் மட்டும் போட்டு கொஞ்சமா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வேணும்னா கொஞ்சம் இங்க இது நம்ம ஐலைனர் வச்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் லுக்கா இருக்கும். நான் வந்துட்டு போட்டு பிளஷ் கூட உங்களோட சாய்ஸ் தான், கம்பல்சரியா பொண்ணுன்னு இல்லை. லைக் நான் சும்மா இந்த லுக்குக்காக ட்ரை பண்றேன். நீங்க பிளஷ் போடுறதா இருந்தா இந்த சைட்ல இருந்து இப்படி போங்க. லைக் உங்களோட கன்சீலரையும் ஆட் பண்ற மாதிரி. இந்த ஐப்ரோஸ். ஸோ ஐப்ரோஸ் பண்ணும்போது இந்த சைட் ஃபுல்லாக விட்டுருங்க, இந்த சைடு மட்டும் ஃபோக்கஸ் கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வேணும்னா நீங்கள் இங்கே லைட்டாக மெல்லிஸாக கன்சீலர் வச்சு கூட நீங்கள் நீட்டாக பண்ணிக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு லைக் ரொம்ப ஹெவியாக பண்ணுறதுக்கு இந்த லுக்குக்கு தேவைப்படும் தோணல. ஸோ நான் பண்ணல. இப்படி ஆப்போசிட் டிரெக்ஷன் அப்புறம் இந்த டிரெக்ஷனில் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஐப்ரோஸ் ரெடி ஆயிடும்.
நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் லிப்ஸ் எங்க போச்சு, எங்க வச்சேன்னு தெரியல. இங்கதானே இருந்திருக்காங்க. சாரி, இட் வாஸ் ஹியர் தி ஹோல் டைம். ஒரு ப்ராப்பரான லிப்ஸ்டிக் இதை போட்டா ஃபுல் டே இருக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு எந்த லிப்ஸ்டிக்கும் பெருசா சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ ஐ ஆல்வேஸ் மிக்ஸ் லிப்ஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெட் கலர் ஷேட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உங்களோட லிப்ஸ் மட்டும் லைன் பண்ணிருங்க. லிப்ஸ் லைன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நியூட் ஷேட், அப்புறம் இந்த ப்ரௌன் ஷேட், இந்த சைடு இந்த சைடு. ஓகே, இந்த கலர் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பாப் ஆஃப் கலர் கொடுக்கறதுக்கு நான் ஒரு 4th ஷேட் ஆட் பண்ண போறேன். இப்போ மேக்கப் நம்ம ஃபுல்லா முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு மல்லிப்பூ இல்லாம எப்படி, நான் பெருசாலாம் ஹேர் ஸ்டைல் பண்ணல. இந்த சைட்ல இருந்து இப்படி எடுத்து இப்படி ஒரு பின் போட போறேன், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக். ஹோப் யூ கைஸ் லைக் இட். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் எந்த மாதிரி லுக்ஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு.